சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, விஜயலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க கன்னியாகுமரியிலேருந்து கேட்குறாங்க, லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா என்ன, அதனுடைய சிறப்புத்தன்மை என்ன? பொதுவாக இந்த சொல் ஒரு வடமொழியில் இருக்குது. ஈக்ஷணம் அப்படின்னா பார்க்குறது அப்படின்னு அர்த்தம். ஈக்ஷணம்னா பார்வை, பார்த்தல் அப்படிங்கிற செயலை குறிக்கும். இந்த பார்க்கறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை தெரிஞ்சுட்டா தான் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக கருங்கல் பார்த்துருப்போம், மலையை பார்த்துருப்போம். இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அதே ஒரு சிற்பி ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு கருங்கல்ல ஒரு பகுதியை பார்த்து எதையாவது ஒரு சிலை வடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த கருங்கல்ல இந்த பகுதி வரைக்கும் வெட்டி எடுத்துக்கணும், இந்த பகுதியில் சுவாமியினுடைய கை அமையும், இந்த பகுதியில் கால் அமையும் அப்படின்னு இது ஒத்து வருமா, இந்த கல்லுக்குள்ளே அதை வடிச்சிட முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நாம் பார்க்குறதுக்கு வெறும் கருங்கல்ல தான் தெரியும். ஒரு சிற்பி தான் ஒரு சிலை வடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒரு கல்லை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான பார்வை. எல்லாருடைய பார்வைக்கும் எல்லா பொருளும் வெளிப்படையாக நமக்கு என்ன தெரியறதோ அதே தான் அவளுக்கும் தெரியறது. நமக்கு கருங்கல் தெரிஞ்சால் சிற்பிக்கும் கருங்கல் தான் தெரியும். ஆனால் இந்த சிற்பியினுடைய நோக்கில் அந்த சுவாமியினுடைய பாகங்கள்லாம் என்ன தெரியல, அவன் என்ன வடிக்க விரும்புகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கல் இருக்குமா அப்படின்னு அதை தான் நோக்குன்னு சொல்லுவோம். அந்த விசேஷத்தை தான் கடாட்சம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வாழ்வியலில் ஒரு 4-5 பேருக்கு அந்த சிறப்பு தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாராருக்கு அப்படின்னு சொன்னால், தாய்க்கு இருக்கான். ஒரு குழந்தை வளர்க்குறா அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறந்து கொஞ்சம் காலம் வரைக்கும் அதை முதல்ல தன்னுடைய சரீரத்திலே சுமந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்புலேயே வச்சுருப்பா, கைப்புள்ளைன்னு பேர். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. அந்த மாதிரி இடுப்புலேயே வச்சுருப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய கீழே விடுவா. அது தவழ்ந்து இங்கே நாங்கள் போவோம். எங்கே இருந்தாலும் அந்த தாயாருடைய பார்வை இருக்கோ இல்லையோ, அது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய கவனிச்சுட்டே வரும். என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான் அப்படின்னு குரல் கொடுத்துட்டே இருப்பான். இந்த குழந்தை என்ன பண்ணணும், பூச்சை பிடிச்சிரும், எதையாவது மலம் அது தட்டும், எதையாவது ஒன்று பண்ணும். அப்போ அந்த பார்வைக்குள்ளே இருப்பாள். அந்த பார்வையினுடைய கடாட்சம் என்பது, ஒரு தாயின் கடாட்சம் என்பது ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பை தருகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் போர்க்களம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மிக உயரமான இடங்கள்லாம் அமைச்சிருப்பாங்க. சில விஷயங்களை தூரத்துலேருந்து எதிரி திடீர்னு தாக்காமல் இருக்கணும். காடுகள், அடர்ந்த காடுகளில் மறைஞ்சு இருந்தால் தெரிஞ்சிடும்னு கரெக்டாக அந்த அரண்மனைகளுடைய அமைப்புகளை பற்றி சொல்லுகிற பொழுது சுத்திரம் வெட்ட வழி கொஞ்சம் தூரம் இருக்கணும். மிக உயர்வான மரமோ இல்லை நிழல் தரக்கூடிய மரமோ பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த மரத்து மேலே உட்காந்துருப்பான் எதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காவலாளி அப்படிங்கிற மாதிரி அந்த உயரமான இடத்துல அவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து அது மேலே நிப்பாட்டி வச்சுருப்பான். யாரும் நம்மளை குறித்து வராங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை, மிக உயர்வான இடங்கள்லேருந்து எதிரி வராங்களா, நம்மளை தாக்குறாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நாட்டையே பாதுகாக்கும். அப்போ ஒரு பார்வைக்கு ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குது. அதே நீங்கள் பாருங்கள், ஒரு வைத்தியர் பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், அவர் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. இந்த பையன் அவன் நடக்கிறத வச்சே இவனுக்கு என்ன வியாதின்னு சொல்லிடுவான். இப்போ பழைய காலத்துல எல்லாம் தான் நடைக்கு அவ்வளோது விஷயம். சமஸ்தானமாக நில்லும்பா, அப்படி நேராக நிற்கக்கூடிய சமஸ்தானம்னு பேர் இருக்குது. அப்படி நேராக நின்னா அதுலேயே அவன் நிற்க முடியாத நோயாளிகள்லாம் இருப்பாங்க. நிற்க முடியாது சில நேரங்களில். கொஞ்ச நாள் உட்கார சொல்லுவாள் அசையாமல், கொஞ்ச நாள் அப்படியே அசையாமரு அப்படின்னு.
அதை வச்சு அந்த ஆரோக்கியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள்லாம் பழைய காலத்தில் இருந்திருக்கு. அது இப்போ படிப்படியாக நம்ம ஆங்கில மருத்துவம் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்ல, ஏதோ பிற மருத்துவம் வசதி விஞ்ஞானம் வளர்ந்தோடனே அதெல்லாம் நமக்கு அந்த அந்த மருத்துவ பிரிவுகள் இருந்தனவா அப்படிங்கிற லெவலுக்கு. இப்போ நம்ம வந்து மாட்டு வண்டினா இப்போ படம் வரைஞ்சி தான் காமிக்கணும், அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையோ, ஆதியில் அதானே இருந்தது. அந்த மாதிரி ஒரு மருத்துவருடைய பார்வை இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதை மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா என்ன, அந்த அம்மையினுடைய பார்வைக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய ஆரோக்கியம் இருக்கோ இல்லையோ, அது லக்ஷ்மி கடாட்சத்தினால கிடைக்கும். மனிதனுடைய மனது இருக்கோ இல்லையோ, அதில் லக்ஷ்மியினுடைய பார்வைப்பட்டதுன்னா மகிழ்ச்சி ஏற்படும். நிறையா பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சம்னா செல்வம் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறான். அதுவும் ஒரு காரணம், அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதன் வந்து உலகில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னே சொல்கிறார் வள்ளுவர். அதனால் வந்து செல்வம் இருந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த லக்ஷ்மியினுடைய பார்வை, மகாலட்சுமியினுடைய பார்வை, நான் சொல்கிறது சைவத்தின் நோக்கில் சொல்கிறேன். சைவத்தின் நோக்கில் மகாலட்சுமி வந்து சிவனுக்கு தங்கையாக ஒரு தலப்புராணம் கூறுகிறது. அதனால் தலங்கள் தோறும் லக்ஷ்மியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்போம். அஷ்ட பரிவாரத்தில் லக்ஷ்மியும் கொடுத்துருப்போம். லக்ஷ்மி இல்லாத பெரும்பாலும் கோயில்கள் இருக்காது. இல்லைனா துவாரத்தில் பூஜை பண்ணுவோம் லக்ஷ்மியை. லக்ஷ்மி இல்லாமல் சிவ பூஜை பண்ண முடியாது. ஆத்மார்த்த பூஜையிலையும் லக்ஷ்மியை பூஜை பண்ணுவோம். இப்போ இந்த லக்ஷ்மியை எதுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கடாட்சம் என்பது என்ன அப்படின்னா, இந்த உடலுக்கு ஆரோக்கியத்தையும், மனதுக்கு மகிழ்ச்சியையும், புத்துணர்ச்சியையும், அறிவுக்கு மிக தெளிவையும் தர வல்லதாக யாதொரு பார்வை இருக்கிறதோ அந்த பார்வைக்கு லக்ஷ்மி கடாட்சம்னு பேர். இந்த லக்ஷ்மி கடாட்சத்துக்கு உண்டான சிறப்பு என்ன, மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும், மனதிற்கோ இல்லையோ அதுக்கு மகிழ்ச்சியை தரும், அறிவுக்கு மிக தெளிவை தரும். இப்போ உலகியல்ல இது எல்லாம் சேர்த்து நமக்கு தரதுனால, பொருள்களினால் வரதுனால பொருளை வந்து லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்கிறோம். ஆனால் லக்ஷ்மி கடாட்சங்கிற வார்த்தைக்கு இந்த மூன்றையும் தரக்கூடியது என்பதாக பொருள்.